உங்க பிசினஸ்க்காக ஒரு வண்டி வச்சிருக்கீங்களா? அப்போ கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அதுக்கு ஒரு சரியான இன்சூரன்ஸ் எவ்ளோ முக்கியம்னு. ஆனா எது அந்த சரியான இன்சூரன்ஸ்? வாங்க இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் பத்தின எல்லாத்தையும் சிம்பிளா தெளிவா பார்க்கலாம். சரி, இன்னைக்கு நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, நாலு முக்கியமான விஷயம்தான். ஃபர்ஸ்ட், இந்த இன்சூரன்ஸ் எதுக்கு இவ்வளோ அவசியம்? ரெண்டாவது, என்னென்ன பாலிசி டைப்ஸ் இருக்கு? மூணாவது, அந்த பிரீமியம்னு சொல்றாங்களே, அதை எதை வச்சு கணக்கு போடுறாங்க? கடைசியா, தேவைப்பட்டா எப்படி சரியா கிளைம் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க ஆரம்பிச்சிடலாம். முதல் கேள்விக்கே வருவோம். இந்த இன்சூரன்ஸுங்கிறது ஏதோ நம்ம விருப்பப்பட்டா எடுத்துக்கலாங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடையாது. இது ஒரு கட்டாயம். ஆனா ஏன்? நிறைய பேர் நினைக்கிற மாதிரி சும்மா சட்டத்துக்காக மட்டும்தான் இன்சூரன்ஸ் எடுக்கணுமா? இல்ல இதுக்கு பின்னாடி நம்மள பாதுகாக்கிற வேற பெரிய காரணங்கள் இருக்கா? வாங்க அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இதுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான காரணங்க இருக்கு. ஒன்னு, ஆமா இது சட்டப்படி கட்டாயம். ரெண்டாவது, அதைவிட முக்கியமா இது நம்மளோட நிதி பாதுகாப்பு. அதாவது திடீர்னு வர பெரிய செலவுல இருந்து நம்ம பணத்தை காப்பாத்துற ஒரு கவசம் மாதிரி. பாருங்க, இது யாரோ சொல்ற ஒரு அட்வைஸ் கிடையாது. நம்ம நாட்டு மோட்டார் வாகன சட்டம் 1988ல ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க. இன்சூரன்ஸ் பாலிசி இல்லாம ஒரு வண்டிய பொது இடத்துல ஓட்டுறது சட்டப்படியே தப்பு. ஓகே, இன்சூரன்ஸ் கட்டாயம் இப்ப நமக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. சரி, அடுத்த கேள்வி, என்னென்ன மாதிரி பாலிசிகள் இருக்கு? நம்ம தேவைக்கேத்த மாதிரி சரியான ஒரு பாதுகாப்பு கவசத்தை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? வாங்க அத பத்தி இப்ப பார்க்கலாம். பொதுவா பாத்தீங்கன்னா உங்க முன்னாடி ரெண்டு முக்கியமான தேர்வுகள் இருக்கும். இந்த ரெண்டுக்கும் இருக்கிற அந்த சின்ன வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும், பாதி குழப்பம் தீர்ந்த மாதிரி தான். இங்க பாருங்க, இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப சிம்பிள். ஒன்னு, தேர்ட் பார்ட்டி லயபிலிட்டி. இது என்ன பண்ணுனா, உங்க வண்டியால மத்தவங்களோட வண்டிக்கோ சொத்துக்கோ இல்ல அவங்களுக்கோ ஏதாவது சேதமாச்சுன்னா அதை மட்டும் கவர் பண்ணும். இது சட்டப்படி மினிமம் தேவை. ஆனா உங்க வண்டிக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு இதுல கவர் கிடையாது. இப்ப ரெண்டாவது ஆப்ஷன், காம்ப்ரிஹென்சிவ். இதுல தேர்ட் பார்ட்டி கவர் கூடவே உங்க சொந்த வண்டிக்கு விபத்து, திருத்து, தீ விபத்து, ஏன் இயற்கை சீற்றத்தால ஏற்படுற சேதத்துக்கும் முழு பாதுகாப்பு கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, உங்க வாகனம் உங்க பிசினஸோட ஒரு பெரிய சொத்து. அத பாதுகாக்க காம்ப்ரிஹென்சிவ் பாலிசி தான் பெஸ்ட் சாய்ஸ். சரி, ஒரு காம்ப்ரிஹென்சிவ் பாலிசியை எடுத்தாச்சு, அதோட நிறுத்திக்கலாமா? இல்ல, அதை விட இன்னும் சூப்பரான பாதுகாப்பு வேணும்னா அதுக்கு தான் ஆட்-ஆன்ஸ்னு ஒன்னு இருக்கு. இது மூலமா உங்க பாலிசியை இன்னும் பவர்ஃபுல்லா உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி மாத்திக்க முடியும். இதுல ரொம்ப பாப்புலரா இருக்கிற சில ஆட்-ஆன்கள் என்னன்னா, ஜீரோ டிப்ரிசியேஷன், இன்ஜின் ப்ரொடெக்ஷன், ரோட் சைடு அசிஸ்டன்ஸ். இதுல இந்த ஜீரோ டிப்ரிசியேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல். ஏன்னா சாதாரணமா கிளைம் பண்ணும்போது உங்க வண்டியோட பாகங்களுக்கு தேய்மானம்னு சொல்லி ஒரு தொகையை பிடிப்பாங்க. ஆனா இந்த ஆட்-ஆன் இருந்தா அந்த பிடித்தம் இல்லாம உங்களுக்கு முழு கிளைம் தொகையும் கிடைக்கும். ஓகே, இவ்ளோ பாதுகாப்பு பத்தி பேசிட்டோம். இதுக்கெல்லாம் நாம எவ்வளவு பணம் கட்டணும், அதாவது நம்மளோட பிரீமியம் தொகைய எப்படி கணக்கு போடுறாங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாங்க அத பத்தி இப்ப பார்க்கலாம். நம்ம பிரீமியம்ங்கிறது சும்மா ஏதோ ஒரு நம்பர் கிடையாது. இன்சூரன்ஸ் கம்பெனிகள் பல காரணிகளை வச்சுதான் அதை கணக்கிடுறாங்க. உங்க வண்டியோட ரிஸ்க பொறுத்து தான் உங்க பிரீமியம் இருக்கும். அப்படி என்னென்ன காரணிகள்னு பார்க்கலாமா? இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஐடிவி, அதாவது இன்ஷோர்ட் டிக்ளேர்ட் வேல்யூ. சிம்பிளா சொல்லணும்னா உங்க வண்டியோட இன்னைய மார்க்கெட் விலை. ஒருவேளை வண்டி திருடு போயிட்டாலோ இல்ல முழுசா சேதம் அடைஞ்சிட்டாலோ இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அதிகபட்ச தொகை இந்த ஐடிவி தான். சுருக்கமா சொல்லப்போனா உங்க பிரீமியத்தை தீர்மானிக்கிறது 4 முக்கிய விஷயங்கள். ஒன்னு, நாம இப்போ பார்த்த ஐடிவி. ரெண்டாவது, உங்க வாகனத்தோட வகை மற்றும் அதோட வயசு. மூணாவது, வண்டி எந்த ஆர்டிஓல ரெஜிஸ்டர் ஆகியிருக்குங்கிற இடம். நாலாவது, உங்க நோ கிளைம் போனஸ். இந்த நோ கிளைம் போனஸ், அதாவது NCBங்கிறது ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம். நீங்க ஒரு வருஷம் முழுக்க எந்த கிளைமும் பண்ணாம வண்டிய பாதுகாப்பா ஓட்டுனா இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு ஒரு ரிவார்ட் கொடுப்பாங்க. அதுதான் இந்த போனஸ். இது ஒரு தள்ளுபடி மாதிரி. யோசிச்சு பாருங்களேன், நீங்க தொடர்ச்சியா பல வருஷம் எந்த கிளைமும் பண்ணாம வண்டி ஓட்டினா உங்க பிரீமியத்தோட ஓன் டேமேஜ் பகுதியில 50% வரைக்கும் தள்ளுபடி வாங்க முடியும். 50%! இது எவ்வளவு பெரிய சேமிப்பு இல்லையா? சரி, பாலிசி பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அவசர நேரத்துல தேவைப்படும்போது அதை எப்படி சரியா பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கிறது அதை விட முக்கியம். வாங்க கிளைம் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு விபத்து நடந்தா நிச்சயம் நமக்கு பதட்டமா தான் இருக்கும். ஆனா அந்த நேரத்திலயும் இந்த 5 ஸ்டெப்ஸை மட்டும் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. உங்க கிளைம் ப்ராசஸ் ரொம்ப சுலபமா முடிஞ்சிடும். முதல்ல
ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம உங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. 2வது, போலீஸ்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க. 3வது, தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொடுங்க. அதுக்கப்புறம் சர்வேயா வந்து சேதத்தை மதிப்பிடுவாரு. கடைசியா உங்க வண்டி சரி செய்யப்படும். இதுல படிதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், உடனே தகவல் சொல்றது. நம்மள நிறைய பேர் செய்யற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? சரியான நேரத்துல பாலிசிய ரெனியூ பண்ண மறக்கிறது தான். அப்படி ஒருவேளை பாலிசி எக்ஸ்பயர் ஆகிட்டா என்னாகும்? அதோட விளைவுகள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். தெளிவா புரிஞ்சுக்கோங்க. பாலிசி எக்ஸ்பயர் ஆகிட்டா நீங்க வண்டி ஓட்டுறது சட்டப்படி தப்பு. அதுக்கு ஃபைன் இருக்கு. அதை விட மோசமா, அந்த நேரத்துல ஏதாவது விபத்து நடந்தா எல்லா செலவையும் உங்க கை காசுல தான் கொடுக்கணும். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச நோ கிளைம் போனஸையும் இழக்க நேரிடும். இது உங்க பிசினஸுக்கே ஒரு பெரிய ரிஸ்க். ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்சூரன்ஸ் பாலிசிங்கிறது வெறும் ஒரு பேப்பர் இல்ல. உங்க வண்டி தான் உங்க வாழ்வாதாரம். அதை பாதுகாக்கிறது உங்க பிசினஸ பாதுகாக்கிறதுக்கு சமம். அப்போ நாம என்ன செய்யணும்? ரொம்ப சிம்பிள். 3 விஷயம்தான். 1, உங்க தேவைக்கு சரியான கவரேஜ தேர்ந்தெடுங்க. 2, பாதுகாப்பா வண்டி ஓட்டுங்க. 3, ரொம்ப முக்கியமா, சரியான நேரத்துல மறக்காம பாலிசிய ரினியூ பண்ணிடுங்க. இந்த உரையாடலோட இறுதியில நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வியை மட்டும் விட்டுட்டு போறேன். உங்க பிசினஸ் உண்மையிலேயே முழுமையா பாதுகாக்கப்பட்டிருக்கா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கே உங்க பாலிசி டாக்குமெண்ட்டை எடுத்து பாருங்க. உங்க வணிகத்துக்கு தேவையான அத்தனை பாதுகாப்பும் அதுல இருக்கான்னு உறுதி செஞ்சுக்கோங்க.